வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்தே உணவு. ஒரு 20 வருடமாக எங்களோட பயணிக்கும் ஒரு ரிலேஷன்னு சொல்லலாம், குடும்பத்தில் ஒருத்தங்கன்னு சொல்லலாம், நண்பர்னு சொல்லலாம். பயணிக்கும் ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இன்னொருத்தங்கக்காக கன்சல்ட் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, நீங்கள் அதாவது நம்ம நவீன மருந்துகள் எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து சித்த மருந்துகள் அவங்களுக்குள்ள பிரச்சனைக்கு எடுத்துட்டு தான் இருக்காங்க. திடீர்னு இந்த சந்தேகம் அவங்களுக்கு வரும்போது நாங்கள் நிறைய சந்திக்கும் போது நிறைய சித்த மருந்துகளை பற்றி பேசுவோம். எல்லாமே அதை புரிய வைக்கிறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணுவோம். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க தான் நம்பணும். அப்போ இந்த வார்த்தை கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இன்னும் அவங்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தை பற்றி முழு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதாவது தான் நாங்கள் இப்போ என்னென்னா ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு முறையாவது சித்த மருந்துகள்லாம் என்ன, ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மருந்து எடுத்துகிட்டு, ஒரு பஞ்சாமிர்த குளிகையாக இருந்தாலும் சரி, ஒரு வில்வாதி லேகியமாக இருந்தாலும் சரி, ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி, ஒரு முட்டிக்காவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் எடுத்து இந்தந்த பொருட்கள்லாம் சேர்த்து இவ்வளோ பக்குவப்படுத்தி இந்த அளவு சேர்த்து இப்படி தயார் பண்ணுறாங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பேர்கள்லாம் கேட்டாவது இந்த மாதிரி ஒரு வேர் தான், இந்த மாதிரி ஒரு மூலிகை தான், இந்த மாதிரி நம்ம சாப்பிட தவறுன ஒரு சில மருந்து பொருட்கள் தான் நமக்கு வந்து பக்குவம் செய்யப்பட்டு மருந்தாக நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு சித்தா மெடிசனும் பேர் சொல்லி இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்டே வரோம். ஸோ நவீன மருத்துவம் எடுத்துக்கும் போது நம்ம சித்த மருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா, நம்ம சித்த மருந்துகள் அப்படிங்கிறது இப்போ நவீன மருத்துவத்துக்கு இப்போ ஜுரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நவீன மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த மருந்துகள் எடுத்துக்கிறீங்க, அப்போ ஒரு பிரண்டை துவையல் சாப்பிட்றீங்க அப்படின்னே வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ரசம் சாப்பிட்றீங்க அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ கண்டந்திப்பிலியை வந்து கண்டந்திப்பிலி தனியாவை நல்லா கொஞ்சம் நல்லா இருமலாக இருக்குது, வரட்டு இருமலாக இருக்குது, தனியாவை லைட்டாக வறுத்துட்டு கண்டந்திப்பிலியும் மிளகும் இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு, திப்பிலி இது எல்லாத்தையும் வறுத்துட்டு கொஞ்சம் கஷாயமாக்கி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நவீன மருத்துவம் சாப்பிடும்போது இந்த இது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஸோ சித்த மருத்துவங்கிறது ஒன்றுமே இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறதா தான். நவீன மருத்துவத்தோடு சேர்ந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். நவீன மருத்துவம் ஒரு கெமிக்கல் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுக்கு யோசிக்கணுமே தவிர, நவீன மருத்துவத்தோட நம்ம உணவு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. சித்த மருத்துவங்கள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப இதை சொல்லி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சுற்றி உள்ள மக்கள் என்னென்ன திருப்பி சொல்கிறாமோ, நம்ம என்ன கூகுளில் தட்டி பார்க்குறோமோ, ஏன்னா கூகுளில் ஃபீட் பண்ணுறதும் நம்மள மாதிரி ஒரு சில மக்கள் தானே, அவங்களுக்கு தெரிஞ்சது தானே ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கூகுள் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியும் நமக்கு, அவங்க சொல்கிறது தானே நமக்கு தெரியும். ஸோ நம்ம தேடி நமக்கு ஆராய்ந்து பார்க்கணும். நல்ல அனுபவமிக்க சித்த மருத்துவரை, நல்ல முறையாக படித்த சித்த மருத்துவரை அணுகி அவங்கக்கிட்ட நல்லாவே நம்ம சந்தேகங்களை கேட்கலாம். எப்போ எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம், இதோட அதாவது நவீன மருந்துகளோடு சேர்ந்து நம்ம சித்த மருந்துகள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதையும் நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நவீன மருந்து அப்படின்னு சொல்கிறது இப்போ நமக்கு 200-300 வருஷமாக வந்த மருந்து. சித்த மருந்துங்கிறது நம்ம முன்னோர்கள் 2000-3000 பல ஆயிரங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இருந்த நமக்கு ஒரு மருந்து. ஸோ எது நவீன மருந்து, எது ஆதி காலத்துல அந்த மருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவங்களுக்கு சந்தேகம் வந்து சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது உடம்பு ரொம்ப சூடாயிடுது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு வந்து சூடாயிட்டு தானே சளி பிடிக்கும், இல்லை ஜில்லுன்னு இருக்கும்போது சளி பிடிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, சித்த மருத்துவர் அணுகி இருக்கும்போது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, கப உடம்புல அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கப உடம்பு சளி பிடிக்கும் போது அது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும், சளி பிடிக்கும்போது அதை குறைக்கிறதுக்கும் உடம்பு கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் ஆக்குவாங்க. இதே வந்து மூளை பிரச்சனைக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு நல்லா சூடாக பிறகு மூளை பிரச்சனை வரும். அப்போ அந்த டைமில் சூடாக்கக்கூடிய மருந்துகளை கொடுப்பாங்க? கண்டிப்பாக கிடையாது. சித்த மருத்துவர்கள் அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. உடம்பை குளிர்ச்சியாக்கக்கூடிய மருந்துகள் தான் கொடுப்பாங்க. எந்த நோய்க்கு எப்படி உடம்பு சூடாக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்து அதை சரி பண்ணணுமோ, உடம்பு குளிர்ச்சியாக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்து அதை சரி பண்ணணுமோ அப்படிங்கிறது சித்த மருத்துவர்களுக்கு தெரியும். பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது இந்த எல்லா சித்த மருத்துவங்கள் சாப்பிட்டாலே உடம்பு சூடாயிடுமா அப்படின்னா அது அப்படியும் கிடையவே கிடையாது. உடம்பு எந்த மாதிரி உடம்பா இருக்கு, முக்குற்றத்தில் அதாவது வாத பித்த கப உடம்புல எந்த சீசன்ல என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத கரெக்டாக அவங்க டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மருந்துகள் தான் கொடுப்பாங்க. அந்த மருந்துகளோட சேர்த்து நம்ம ஏற்கனவே நவீன மருத்துவங்களோட நல்லா அடிக்டே ஆகிட்டோம் இல்லையா, அது இல்லாமல் இல்லவே இல்லை. அது நம்ம மருந்து பொருட்கள் மாதிரி மாதம் மாதம் வாங்கிட்டே தான் இருக்கும். அதில் எந்த நவீன மருந்துகள் சாப்பிட்டு நம்ம ஏதாவது ஒரு டோசேஜ் குறைஞ்சிருக்கா, அதனால நம்ம அது அந்த வியாதியிலேருந்து வெளியே வந்திருக்கோமா அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். சித்த மருந்துகளை சாப்பிட்டு பாருங்களேன், எவ்வளோ சீக்கிரம் அதை நிறுத்த முடியும். பழையபடி ரிவர்ஸ் டயாபிட்டிஸாக இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் பைல்ஸாக இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா
சித்த மருத்துவர்கள் எடுத்து பாருங்களேன், 48 நாளில் அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது நல்லா தாராளமாக தள்ளி போகும். இங்கே உள்ள வர பேஷண்ட்ஸ் சொல்கிற அவ்வளோ அவங்களோட ஃபீட்பேக்கு தான் நாங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரோம். ஸோ இதை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது சித்த மருத்துவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னாலே எங்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூட நிறைய தயாராகவே இருக்கோம். உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நவீன மருத்துவங்களோட எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக சித்த மருத்துவங்கள் எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்தில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது, நல்ல சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஒரு மருந்தில் ஒரு வியாதிக்கு தீரக்கூடிய பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல உள்ள வேறு உங்களை அறியாத உள்ள பல பிரச்சனைகள் சரியாகக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு துவையலோ ஒரு கீரையோ எடுத்துக்கும் போது கீரையால் ஒரு விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் சித்த மருந்துகள் உங்களுக்கு உடம்புல உள்ள எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் தூண்டி விட்டு அவ்வளோ பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது தான் இந்த சித்த மருந்துகள். ஸோ நம்பி தாராளமாக இந்த சித்த மருந்துகளை எடுத்துக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கார அணுகுங்க.